ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க சிஸ்டர் அலோவ் ப்ளவுஸில் இருந்து அளவுகளை வந்து எப்படி கரெக்டாக நம்ம இப்போ பாடியிலேருந்து அளவு எடுத்தால் எப்படி பர்ஃபெக்டாக எடுப்போமோ அதே மாதிரி நம்ம கிட்ட கொடுக்குற அலோவ் ப்ளவுஸ்லேருந்து எப்படி பர்ஃபெக்டாக அளவை எடுத்து நம்ம வந்து கட்டிங் போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் உங்களோட எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பேக்லேருந்து நம்ம பட்டி வரையும் எப்படி சின்ன சின்ன அளவுகளை எப்படி எடுத்து நம்ம கட்டிங் போடுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். எந்த அளவு ப்ளவுஸ் எடுக்கிறாந்தாலும் அந்த அளவு ப்ளவுஸை முதல்ல எந்த சுருக்கமும் இல்லாம நல்லா கிளீனா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளீனா தேய்ச்சி எடுத்தாதான் நம்ம வந்து அதுல உள்ள அளவுகளை எக்ஸாக்டா அப்படியே நம்ம அளவு ப்ளவுஸ்ல வந்து எடுத்து நம்ம கட்டிங் போட முடியும். அதனால அளவு ப்ளவுஸை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ண போறது ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் தான், லைனிங் கிடையாது. நீங்க 40 இன்ச்சுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா 1 மீட்டருக்கு குறையாம கிளாத் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் வந்து ஆப்போசிட்ல இருக்கணும், ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி தான் கிளாத்தை எப்பயுமே போடணும். இப்போ எப்போ பேக் பார்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுக்க போறது பேக் பார்ட் தான் எடுக்க போறோம். பேக் பார்ட் எடுக்கிறாந்தா நம்மளோட ரைட் சைட்ல தான் நம்ம பேக் பார்ட் எடுக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு நம்மளோட ரைட் சைட்ல இருந்து பேக் பார்ட் எடுக்கணும். இப்போ நம்ம எப்படி வந்து அலோ ப்ளவுஸ்ல இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரைட் சைட்ல நம்ம பேக் பார்ட் எடுக்கிறதுக்கு முதல்ல கிளாத் அந்த மாதிரி போட்டாச்சு. ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்துருக்கு, ஓப்பன் ஆப்போசிட்டா போட்டாச்சு. இப்போ எப்பயுமே நம்ம ஒரு பிளவுஸை மார்க் பண்ண போறோம் அப்படின்னா பாட்டம்ல 2 இன்ச்சோ இல்ல 1.5 இன்ச்சோ நம்ம கண்டிப்பா விடணும். எதுக்காக இந்த 2 இன்ச் 1.5 இன்ச் விடணும் அப்படின்னா பிளவுஸ்ல அலோ பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பேக் சைடு வந்து மடிச்சிருப்பாங்க இல்லையா, கிளாத் அந்த மாதிரி மடிச்சிருப்பாங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் இருக்கு. அப்ப உள்ள வந்து 1 இன்ச் ஃபோல்டு பண்ணிருப்பாங்க இல்லையா, மொத்தம் சேர்த்து 2 இன்ச் வந்து இதுல வந்து மடிச்சிருக்கிறதுக்காக விட்டுருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாட்டம்ல ஒரு 2 இன்ச் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நம்ம கோடு போட்டாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸ்ல அளவை எடுக்கலாம். இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்தாச்சு. அளவு ப்ளவுஸை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்றோம். நம்ம எப்பயும் மடிக்கும் போது எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்டிங் பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து பேக் சைட்ல இருக்கு. ஃப்ரண்ட் வந்து ஃபோல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போயிடும். இப்போ பேக் சைடு. இப்போ இந்த பிளவுஸோட லென்த் எவ்வளோன்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பிளவுஸ்ல என்ன அளவுகளை நோட் பண்ணணும் அப்படின்னா பிளவுஸோட உயரத்தை தான் நம்ம நோட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஈவனா போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஈவனா போட்டுட்டு இந்த இடம் வந்து நமக்கு சுருக்கம் இருக்கக்கூடாது. இந்த இடத்த நல்லா சுருக்கத்துல இருந்து எடுத்து விட்டுட்டு இப்ப இந்த ஷோல்டர் ரெண்டும் நமக்கு ஈவனா இருக்கணும். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடியும் போயிருக்க கூடாது, முன்னாடியும் வந்திருக்க கூடாது, நேரா இருக்கணும். அதுக்கு நேரம் நம்ம ஃபோல்டு பண்ணிருக்கணும். அதே மாதிரிதான் இந்த ஷோல்டரும் இருக்கணும். இப்ப ஈவனா வச்சுட்டு இப்ப நம்ம அந்த ஷோல்டர்ல இருந்து கீழே பாட்டம் வரையும் அளவு எடுக்க போறோம். இப்ப அளவு எடுக்கிறாந்தா நிறைய பேர் இந்த இடத்துல, அதாவது ஆம்போல் ஜாயின் பண்ணிருப்போம் இல்லையா அந்த சைடு, அதுல இருந்து வச்சு இந்த மாதிரி எடுக்கிறீங்க. அப்படி கண்டிப்பா எடுக்காதீங்க. முன்னாடி இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த சைட்ல இருந்து நீங்க அளவு எடுங்க. அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கரெக்டான அளவு கிடைக்கும். இந்த இடம் சுருக்கம் இருந்துச்சுன்னா லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுத்து இப்படி இழுத்து விடுங்க. இப்ப இங்க இழுத்து விட்டு பார்க்கும்போது நமக்கு 14 இன்ச் இருக்கு. இந்த பிளவுஸோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா 14 இன்ச். இப்ப இந்த 14 இன்ச்சை அதுல நம்ம மார்க் பண்ற பிளவுஸ்ல எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த பிளவுஸோட உயரம் 14 இன்ச். இந்த 14 இன்ச்சை கரெக்டா இந்த பாட்டம்ல வந்து இந்த 14 இன்ச் வைங்க. இந்த மாதிரி 14 இன்ச் இப்படி வச்சாச்சு. இப்ப இந்த டேப்பை நல்லா நேரம் எடுத்து விட்டுட்டு கரெக்டா இந்த எண்டு வந்து எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எடுக்கிறது எல்லாமே ரெடி அளவு மட்டும்தான். தையலுக்காக நான் எதுவுமே விடல. ரெடி அளவு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தையலுக்காக எவ்வளவு விடன்னு நான் சொல்றேன். இப்ப இது 14 இன்ச் நம்ம எடுத்தாச்சு. இப்ப இந்த 14 இன்ச்சை நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சா. இப்ப ஸ்கேலை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டாச்சு. இப்ப பிளவுஸோட ரெடி உயரம் பாத்தீங்க அப்படின்னா 14 இன்ச். நெக்ஸ்ட் நம்ம என்ன அளவு எடுக்க போறோம் அப்படின்னா அப்பர் பாடி. அப்பர் பாடிங்கிறது ஆம்கோலோட சுற்றளவு. நம்ம வந்து நம்மளோட ஜெஸ்ட்டுக்கு மேல இருந்து ஆம்கோல்ல இருந்து எடுக்கக்கூடிய அளவு, ஜெஸ்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய அளவுல ஜெஸ்ட்டுக்கு மேல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய அளவு தான் அப்பர் பாடி. இது எப்படி எடுக்கிறதுனா நம்ம பிளவுஸை வந்து பேக் சைட் பார்த்து போட்டாச்சு. இப்ப பேக் சைட் பார்த்து போட்டோம். உங்களுக்கு நெக் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இழுத்து விடும்போது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூக்கிட்டு நிற்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க கூடாது. நமக்கு பிளவுஸ் வந்து நல்லா ஈவனா இருக்கணும். பேக் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஈவனா இருக்கணும். அதே மாதிரி கழுத்தையும் நல்லா ஈவனா எடுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து சுருக்கம் தான் இருக்கக்கூடாது. சுருக்கம் இல்லாம நல்லா ஈவனா எடுத்து விட்டுட்டு நமக்கு ஸ்லீவ் வந்து எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்லீவ் நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம்.
இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த கீழே உள்ள பகுதி ஃபுல்லா நமக்கு மடங்காம அப்படியே இருக்கணும். இப்ப இந்த மாதிரி ஈவனா போட்டுட்டு இப்ப இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, நமக்கு லெஃப்ட் சைடு ஆம்கோல்ல இருந்து இந்த ரைட் சைடு ஆம்கோல் வரையும் எவ்வளவு இருக்குன்னு நம்ம அளவு எடுக்க போறோம். இப்ப இந்த மாதிரி டேப் எடுத்துட்டு கரெக்டா இந்த ஆம்கோல் கிட்ட வச்சு இப்ப இது வரை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 20 இன்ச் வருது. இங்க இருந்து ஆம்கோல்ல இருந்து இதுல இருந்து 20 இன்ச் வருது. இப்ப இந்த 20 இன்ச்சை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்ப அப்படியே பிளவுஸ முன் பக்கமா திருப்பி விடுங்க. இப்ப இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஈவனா எடுத்து விட்டுக்கோங்க. நமக்கு இந்த இடமும் சுருங்கக்கூடாது, அதே மாதிரி இங்க இருந்து இந்த ஹூக் பட்டியில இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்ம வச்சுட்டு வரும்போது இந்த இடமும் சுருங்கக்கூடாது. இந்த இடம் சுருங்கிருந்துச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி விரிச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி விரிச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஈவனா வச்சுட்டு பேக் பார்ட்ல எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஆஃப்ஹோல்ல இருந்து இந்த வி வச்சிருந்தாலும் சரி இல்ல பா குக்கி வச்சிருந்தாலும் சரி இது வரையும் எவ்வளவு இருக்குன்னு அளவு எடுக்க போறோம். முன்னாடி எவ்வளவு எடுத்தோம், பேக் சைடு 20 இன்ச் எடுத்தோம். இந்த 20 இன்ச்ச அப்படியே நம்ம இந்த ஆம்ஹோல்ல இருந்து நம்ம பிளஸ் பண்ணிட்டு வர போறோம். இப்ப கரெக்டா இந்த 20 இன்ச் அந்த இடத்துல வச்சாச்சு. இப்ப இந்த 20 இன்ச்ல இருந்து இந்த பா வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கொக்கி வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதோட கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 29.5 இன்ச் வருது. இப்ப இந்த 29.5 இன்ச்சை நம்ம பிளஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த 29.5 இன்ச்சோட நெக் சைடு இந்த ஹூக் பட்டியில இருந்து கரெக்டா இந்த ஆம்ஹோல் வரையும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி 29.5 இன்ச்ல கரெக்டா அந்த ஹூக் பட்டி கிட்ட டேப்பை வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா 38.5 இன்ச் வருது. இப்ப 38.5 இன்ச் இதோடைய அப்பர் பாடி, அதாவது ஆம்ஹோலுடைய சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா 38.5 இன்ச் வருது. இந்த மாதிரி தான் நம்ம அப்பர் பாடியோட சுற்றளவை வச்சுதான் நம்ம இந்த பிளவுஸோட சைஸ் எவ்வளவுன்னு நமக்கு சொல்றோம். இப்ப இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 38.5 இன்ச். அப்ப நம்ம 38 எடுத்துக்கணும். இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 38 சைஸ் பிளவுஸ். இப்ப இந்த 38 எப்படி நம்ம மார்க் பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம எடுத்திருக்க 38.5 இன்ச்சை வந்து 4ஆ நம்ம பிரிக்கணும். எப்படி 4ஆ பிரிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு சுத்தி எடுத்தோம், பேக் சைடு சுத்தி எடுத்தோம். மொத்தமா டோட்டலா 4 பகுதியா நமக்கு வரும். அப்ப 38 நம்ம 4ஆ பிரிக்கணும் இல்லையா, டேப் இந்த மாதிரி 4ஆ 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணி நமக்கு ஒரு அளவு வரும். இந்த மாதிரி டேப் எடுத்து பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 19.25 வருது. இப்ப இதை வந்து நம்ம கரெக்டா இந்த மாதிரி பாதியா பிரிக்கணும். மறுபடியும் 4ஆ பிரிச்சிட்டோமா. இப்ப 4ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் இதோட அளவு எவ்வளவுன்னு பாருங்க. இப்ப 9.5 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு தனியா வந்திருக்கு. இப்ப இதை வந்து எப்படி மார்க் பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி டேப்பை ரஃபா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பவும் இறக்கி வைக்காம ரொம்பவும் ஏத்தி வைக்காம ஒரு நார்மலா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கே தெரியும் இல்லையா நம்மளோட ஆம்ஹோல் வந்து எந்த அளவு கிட்ட வரும் அப்படின்னு. இந்த மாதிரி ரஃபா வச்சுட்டு கரெக்டா அந்த 9.5 இன்ச் எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இந்த 9.5 வந்து நம்ம கரெக்டா தான் வச்சிருக்குமா சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அப்படி எல்லாம் இல்ல. இப்ப இந்த 9.5 இன்ச்சை நீங்க மார்க் பண்ணிட்டீங்க இல்லையா, இதை இந்த மாதிரி சும்மா ரஃபா இந்த மாதிரி கோடு மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி கோடு மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 9.5 இன்ச்சை எடுத்து நம்ம கோடு போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன அளவு எடுக்க போறோம் அப்படின்னா, இங்க வரும் இல்லையா நம்ம இடுப்புடைய சுற்றளவு. இடுப்புடைய சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு நம்ம நோட் பண்ணலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் விரிச்சு விட்டுக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட் சைடு பாக்குக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல கரெக்டா டேப்பை வச்சு நம்ம அளவு எடுக்க போறோம். இடுப்பை சுத்தி நம்ம எடுக்க போறோம். இந்த மாதிரி டேப்பை கரெக்டா பா வச்சிருந்தாலும் சரி இல்ல வி வச்சிருந்தாலும் சரி எங்க இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வாங்க. ஸ்டிஃபா நம்ம டேப்புக்கு ஈவனா கிளாத்தை வந்து நம்ம வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வாங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 31 வருது. இந்த கொக்கி வச்சிருக்க சைடு பாத்தீங்க அப்படின்னா 31 வருது. இப்ப இந்த 31 நம்ம 4 பகுதியா எடுக்கணும். எப்படி 4 பகுதியா எடுக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி நம்ம ஆம்ஹோலோட சுற்றளவை எப்படி வந்து ஃபோல்டு பண்ணுமோ டேப்பை அதே மாதிரி 4 பாதியா எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடா இருக்கும். நீங்க போட்டு 4 பாதியா பிரிக்கிறதுக்கு டேப்பை வச்சு நீங்க வந்து ஈஸியா எடுத்துடலாம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 7.25 இன்ச் வருது. இந்த 7.25 இன்ச்சை நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல மார்க் பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப இந்த 7.25 இன்ச்சை நம்ம இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வைக்கும்போது இப்ப இதோட வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து சரிவா வச்சுதான் மார்க் பண்ணுவோம். அதே மாதிரிதான் நம்ம இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு தான் இந்த 7.25 இன்ச்சை நம்ம வைக்கணும். இப்ப அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி முன்னாடி தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 7.25 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இப்ப இந்த இடத்துல 7.25 வருது. இப்ப இந்த டாட் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, 2 சைடும் இந்த மாதிரி டாட் பிடிச்சிருப்பாங்க. அப்ப பேக்ல இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு சைடு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். மொத்த சேர்த்தா 1 இன்ச். அப்ப டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச் விடணும் இல்லையா, அந்த 1 இன்ச்ச இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி விட்டாச்சு. இப்ப கரெக்டா இந்த லைனையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கழுத்துடைய அகலம், இந்த பிளவுஸோட கழுத்துடைய அகலம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுலதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த கழுத்துடைய அகலத்தை நம்ம எப்படி வந்து அளவு பிளவுஸ்ல எடுக்கிறதுன்னு பாக்கலாம். இப்ப கழுத்துடைய அகலத்தை வந்து நம்ம நோட் பண்றதுக்கு எப்பயுமே பேக் சைடு எடுக்காதீங்க, அதுல அளவுகள் வந்து நமக்கு முன்ன பின்ன மாறும். கழுத்துடைய அகலம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹூக் பட்டி சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டா இந்த கர்வை வந்து ஈவனா எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரும் நமக்கு ஈவனா இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது. ஷோல்டரையும் ஈவனா எடுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த கப் ஷேப் இந்த மாதிரி நல்லா ஈவனா தூக்கி விட்டுட்டு கரெக்டா டேப் எடுத்து இந்த எண்டு இருக்கு இல்லையா, கரெக்டா இதுல இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா டேப்பை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கண்ணாடி ஸ்கேலா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல நமக்கு ஷோல்டர், அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த இடம் நமக்கு ஈவனா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஒரு பாயிண்டோ இல்ல 1/4 இன்ச்சோ உள்ள தள்ளி போன மாதிரி மார்க் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க கணக்குல வச்சுக்க கூடாது. மேல இந்த இடம் நமக்கு ஈவனா இருக்கும் எப்பயுமே. அப்ப அந்த இடத்துல ஸ்கேல வச்சுட்டு இப்ப அதுல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தான் ஸ்கேல வைக்கணும். நீங்க இந்த மாதிரி முன்னையும் வைக்க கூடாது, இந்த மாதிரி ரொம்பவும் பின்னாடி வச்சிட கூடாது. கரெக்டா இந்த இடத்த நோட் பண்ணி நீங்க ஸ்ட்ரைட்டா ஸ்கேல வச்சுக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த ஸ்கேல் வந்து எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் கிட்ட வருது. இந்த கழுத்துடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச். நிறைய பேர் கேக்குறீங்க, அது எப்படி சிஸ்டர் ஃப்ரண்டோட கழுத்துடைய அகலத்தை வச்சு மார்க் பண்றீங்க அப்படின்னா, நான் அதை வச்சு மார்க் பண்ணல. மேல பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா பேக் பார்ட், இப்ப பேக் பார்ட்டை கனெக்ட் பண்ணி தான் இது வருது. இப்ப இதோடைய கழுத்துடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வருது. இப்ப இந்த 2.5 இன்ச்சை தான் நம்ம வந்து கழுத்துடைய அகலமா எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா வரும். இப்ப இந்த 2.5 இன்ச்சை கரெக்டா அந்த ஃபோல்டிங் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேல வச்சு ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணிட்டே வாங்க அந்த 2.5 இன்ச்ச. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேல் வச்சு அந்த லைனை மட்டும் போட்டுக்கோங்க. ரஃபா இந்த மாதிரி ரொம்ப கீழே போடணுமா இல்ல எவ்வளவு தூரம் போறோம் அதெல்லாம் கணக்கே இல்ல, ரஃபா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப நம்ம என்ன அளவு எடுக்க போறோம் அப்படின்னா, பிளவுஸோட பின்பக்க கழுத்தோடைய உயரம் தான் நம்ம எடுக்க போறோம். பேக் நெக்கோட லென்த் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. பேக் சைட் பார்த்து தான் எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி பேக் சைட் பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்ப இந்த மாதிரி ஈவனா போட்டுட்டு ஷோல்டர் ரெண்டும் நமக்கு சமமா இருக்கணும். இப்ப நம்ம எப்படி கழுத்தோடைய அகலம் வந்து எடுத்தோமோ அதே மெத்தட் தான். இப்ப ஸ்கேல் எடுத்து கரெக்டா இந்த இடத்துல வைங்க. இந்த இறக்கம் வருது இல்லையா, கழுத்தோடைய இறக்கம், அந்த இடத்துல ஸ்கேல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இப்ப டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துட்டு கரெக்டா நம்ம மேல அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து கரெக்டா எவ்வளவுன்னு பாருங்க. இப்ப இந்த ஸ்கேல் கிட்ட எங்க டச் ஆகுது அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா 6 இன்ச் வருது. ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி வச்சு பாத்தீங்கன்னாலே நமக்கு 6 இன்ச் கிட்ட இந்த ஸ்கேல் வந்து டச் ஆகுது. இப்ப இதுதான் நம்ம பேக்கோட நெக்கோட லென்த். இப்ப இந்த 6 இன்ச்ச இந்த மாதிரி வச்சுட்டு 6 இன்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருது, இந்த இடத்துக்கிட்ட வருது. இந்த 6 இன்ச்சை நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த 6 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுல இருந்து இந்த மாதிரி எல் ஷேப் எடுத்துக்கோங்க. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக் பாத்தீங்க அப்படின்னா யூ நெக் மாதிரி தான் இருக்கு. நமக்கு பட்டை கழுத்து, அதாவது ரொம்ப ரவுண்டா வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துக்கு ஒரு கர்வ் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி கர்வ் இருந்துச்சு, யூவா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க, இல்ல 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரவுண்டா வேணும் அப்படின்னா 1 இன்ச் கூட நீங்க வச்சு நீங்க மார்க் பண்ணலாம். ஆனா இதுல நான் ஒரு 3/4 இன்ச் வைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி 3/4 இன்ச் வச்சுட்டு நம்ம அந்த கர்வ் எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி மார்க்கர் வந்து இந்த பாண்டா சால்க் மார்க்கர் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர், ரெடி ஷோல்டர். இந்த ஷோல்டரோட அளவு எவ்வளவுன்னு பார்க்க போறோம். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு அதே மாதிரி பேக் சைட் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப அந்த ஷோல்டரோட அளவு எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்கலாம்.
இப்ப டேப் எடுத்துட்டு கரெக்டா இந்த கழுத்து பகுதியில இருந்து வச்சு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 2 இன்ச் இருக்கு. அப்போ இது பாத்தீங்க அப்படின்னா ரெடி அளவு மட்டும்தான். இப்ப நம்ம இந்த ரெடி அளவை எப்படி மார்க் பண்றதுன்னு பாக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஷோல்டர்ல இருந்து 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணலாம். அப்பதான் ஸ்கேல் வச்சு போடும்போது நம்மளும் ஈவனா போடுவோம். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இத ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஆம்கோலுடைய உயரம், அதாவது மேல ஷோல்டர்ல இருந்து இந்த கர்வ் வரையும் இல்லையா, ஆம்கோலோட கர்வ், இதோடைய லென்த் எப்படி சிஸ்டர் மார்க் பண்றது அப்படின்னு பாக்கலாம். நீங்க இங்க இருந்து மார்க் பண்றதை விட நம்மளோட அளவு ப்ளவுஸ்ல பாட்டம்ல இருந்து நீங்க எவ்வளவு அளவு இருக்குன்னு அந்த மாதிரி எடுத்து நீங்க மார்க் பண்ணுங்க, கரெக்டா வரும். இப்ப அளவு ப்ளவுஸ பேக் சைடு பார்த்து போட்டுட்டு இந்த இடம் சுருக்கா இருந்துச்சுன்னா நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த கர்வ் போகுது இல்லையா, ஸ்லீவ் அந்த மாதிரி மேல தூக்கி விட்டுருங்க. இப்ப இந்த கர்வ் போகுது இல்லையா, இங்க இருந்து பாட்டம் வரை எவ்வளவு இருக்கு எடுக்க போறோம். இந்த அளவு எடுத்துட்டாலே நமக்கு வந்து அழகா அந்த ஆம்கோலோட கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். இப்ப கரெக்டா அந்த கர்வ்ல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 9 இன்ச் இருக்கு. கரெக்டா 9 இன்ச் இருக்கு. இந்த 9 இன்ச்சை நம்ம எப்படி மார்க் பண்றதுன்னு பாக்கலாம். அதே மாதிரி நம்ம பாட்டம்ல இருந்து இந்த 9 இன்ச்சை வச்சுக்கலாம். இப்ப இந்த 9 இன்ச்சா இந்த இடத்துல வருது. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஒரு எல் ஷேப் எடுக்க போறோம். இந்த 9 இன்ச்சுக்கு நேரா ஸ்கேல வச்சு கோடு போட போறோம். இந்த மாதிரி ஸ்கேல கரெக்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கேல் வந்து ஸ்ட்ரைட்டா வைக்க தெரியல அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சா. இப்ப ஸ்கேல வச்சீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா ஈவனா வரும். இப்ப இந்த மாதிரி எல் ஷேப் எடுத்தாச்சு. இப்ப பேக் பார்ட்ல நம்ம எல்லா அளவுகளுமே மார்க் பண்ணியாச்சு. நம்ம இந்த கர்வ் வரைகிறதுமே எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக அளவுகளை விட்டுட்டு தான் நம்ம கர்வ் வரையணும். அது அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்ப அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி தையலுக்காக எப்படி அரேஞ்ச் விடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 14 இன்ச் வந்து பிளவுஸோட உயரம் எடுத்திருக்கோம். அப்ப நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும் இல்லையா. அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப்பை வச்சு நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைன் எடுத்துக்கோங்க. இது ரெடி அளவு. இப்ப நம்ம தையலுக்காக விடணும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்கேல எடுத்துட்டு கரெக்டா அந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம மேல ஷோல்டர்ல 1/2 இன்ச் விட்டாச்சு. அதே மாதிரி இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டாச்சு. இப்ப இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா ரெடி ஷோல்டர். இது வந்து 2 இன்ச் ரெடி ஷோல்டர் எடுத்தோம் இல்லையா. அப்ப நம்ம வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு தையலுக்காக விடணும். அப்ப இது ரெடி அளவு, நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் இந்த சைடு விடணும். இப்ப அதே மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல 1/2 இன்ச் விட்டாச்சு. இப்ப பிளவுஸ்ல ஆம்போல்ல இருந்து பாட்டம் வரையும் நம்ம 9 இன்ச் எடுத்தோம். அப்ப அதே மாதிரி இங்க வந்து நம்ம 1/2 இன்ச் தையலுக்காக விடணும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்ச இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி லைன் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப வந்து நம்ம அந்த ஆம்கோல் கர்வ் வரையலாம். கர்வ் வரைகிறதுக்கு நம்ம எப்பயுமே 1.25 இன்ச் கட்டாயம் விடணும். 1.25 இன்ச் வந்து நம்ம இந்த தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த லைன்ல இருந்தே நீங்க வந்து 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த எல் ஷேப் இதுல இருந்து வைக்க கூடாது. முன்னாடி இருக்கிற தையலுக்காக விட்டதுல இருந்து 1.25 இன்ச் வச்சுட்டு அதே மாதிரி மேல இந்த ரெடி அளவுல இருந்து இந்த ஷோல்டரோட ரெடி அளவு இருக்கு இல்லையா, இங்க இருந்து கரெக்டா இந்த தையலுக்காக விட்டோம் இல்லையா, இதோடைய பாதி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டேப்பை ஃபோல்ட் பண்ணிட்டு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி வச்சுட்டு இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதோடைய மிட் பாயிண்ட் இங்க வருது. இப்ப இதுக்குள்ளதான் இந்த கர்வ் வந்து நம்ம முடிக்கணும். இப்ப கர்வ் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கர்வ் எடுத்தாச்சு. இப்ப இந்த மாதிரி கர்வ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தையலுக்காக 2 இன்ச்சோ இல்ல 1.5 இன்ச்சோ விடுவோம் இல்லையா, நம்ம வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம புடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் போட்டோம் அப்படின்னா பிரிச்சு விடுறதுக்காக நம்ம ஒரு 2 இன்ச் விட்டுக்கலாம். பாட்டம்ல இருந்து ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைனை கரெக்டா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதோடய நம்ம ஸ்ட்ரைட்டா கோடு போடலாம்.
இப்ப நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம கழுத்து பாத்தீங்க அப்படின்னா இது மேலேதான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, நம்ம தையலுக்காக 1/4 இன்ச் விடணும். இப்ப இந்த 1/4 இன்ச்சை ஒரு டாட் மாதிரி விட்டுட்டு வாங்க. இது வந்து முன்னாடி ஒரு 1/4 இன்ச், இல்ல நீங்க ஸ்கேல் வச்சு கோடு போடுறா இருந்தா கூட நீங்க கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டாட் போட்டு நீங்க கட் பண்ணுங்க, நமக்கு கரெக்டா வரும். இப்ப இந்த மாதிரி 1/4 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப அவ்வளவுதான், நம்ம ஃபுல்லாவே கட் பண்ணிக்கலாம். நம்ம பிளவுஸ்ல வந்து பேக் பார்ட் வந்து இந்த மெத்தட்ல நீங்க வந்து மார்க் பண்ணி கட்டிங் போட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ எக்ஸாக்டா அப்படியே நமக்கு இருக்கும், எந்த அளவும் நமக்கு மாறாது. இப்ப அப்படியே நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கட்டிங் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு மார்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ற வரையும் அப்படியே இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது, அழிஞ்சிடும். அதனால இந்த இடத்துக்கிட்ட ஒரு அர்க்காத்தும், அதே மாதிரி இந்த ரெடி அளவு கிட்ட ஒரு அர்க்காத்தும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி பண்றதுனால நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி மடிச்சடிக்கும் போதும் சரி, நமக்கு இந்த லைன் அந்த அர்க்காத்தை வச்சு நம்ம ஈஸியா வந்து மடிச்சடிச்சிடலாம். இப்ப பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு, மடிச்சு வச்சிடலாம் நம்ம. இப்ப பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லீவ் தான் எடுக்கணும். பேக் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைட்ல கட் பண்ணிருக்கோம். இப்ப அப்படியே வந்து லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோல்டிங் எப்படி பண்ணி போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கு. லெஃப்ட் சைட்ல ஸ்லீவ் எடுக்கணும். இப்ப நம்ம வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணிருக்கோம். இப்ப இந்த கிளாத்தை 4ஆ ஃபோல்டு பண்ண போறோம். இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி பண்ணி போட்டதுக்கு அப்புறம் இது வந்து நார்மல் ப்ளவுஸ்னால ஸ்லீவ்ல கீழே பாட்டம்ல வந்து நான் எம்மிங் பண்றதுக்காக ஒரு 1.25 இன்ச் வந்து விட போறேன். லைனிங் கிளாத்தா இருந்துச்சு, இல்ல நீங்க எம்மிங்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் விடுங்க, இல்ல அப்படின்னா ஒரு 1 இன்ச் விடுங்க. எம்மிங் பண்றீங்க அப்படின்னா 1.25 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ 1.25 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த 1.25 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் ஸ்லீவ் உடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது அளவு ப்ளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு பார்த்து தான் இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட் சைடு வந்து கைக்குழி குடஞ்சு விட்டிருப்பாங்க இல்லையா, அதனால எப்பயுமே ஸ்லீவ்ல வந்து எந்த அளவு எடுக்கிறனாலும் பேக் சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப அந்த மாதிரி ஈவனா விரிச்சு விட்டுட்டு இப்ப இங்க இருந்து இதோட லென்த் அளவு எடுக்க போறோம். இந்த மாதிரி ஷோல்டர் மடங்காம நல்லா நேரம் எடுத்து விட்டுட்டு இதோடைய லென்த் பாத்தீங்க அப்படின்னா 7.25 இன்ச் வருது. கரெக்டா அந்த ஆம் ஹோல் வந்து 7.25 வருது. இந்த 7.25 நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சென்டர்ல வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சு மறுபடியும் 7.25 மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. இது வந்து ரெடி அளவு தான், 7.25ங்கிறது ரெடி அளவு தான் எடுத்திருக்கோம். இப்ப இதை வந்து நம்ம தையலுக்கு 1/2 இன்ச் விடணும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோடு போடுங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. இப்ப ஸ்லீவ் உடைய ஆம்ஹோலுடைய சுற்றளவு தான் நம்ம மார்க் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் உடைய ஆம்கோலோட சுற்றளவு தான் நம்ம மார்க் பண்ண போறோம். நிறைய பேர் இந்த இடத்துல தான் டவுட் கேக்குறீங்க. ஸ்லீவ்ல நான் பாத்தீங்க அப்படின்னா ஆம்கோலுடைய சுற்றளவு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்றேன் சிஸ்டர். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 8 இன்ச் வருது. இந்த ஆம்கோலுடைய சுற்றளவு பாத்தீங்க 8 இன்ச் வருது. இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம் தான். இந்த கையோடைய சுற்றளவு இருக்கு இல்லையா, இதை எப்படி நம்ம எக்ஸாக்டா வந்து மார்க் பண்றது அப்படின்னு பாக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்லீவ் உடைய ரெடி அளவு இருக்கு இல்லையா, இந்த ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க இருந்து ஒரு 5.5 இன்ச்சை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஸ்லீவோடைய லென்த்தே உங்களுக்கு 5 இன்ச் தான் இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு 6 இன்ச் இருக்கு அப்படின்னா ஒரு 5.5 இன்ச்ல இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஸ்லீவோட லென்த் 5.5 இன்ச் தான் இருக்கு அப்படின்னா அதோடைய வித்தை நம்ம எடுத்து ஆம்கோலோடைய அளவு வந்து எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கூட ஒரு இன்ச் வந்து கூட இருந்துச்சுன்னா நீங்க இந்த 5.5 இன்ச் கிட்ட கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இல்ல 5.5 இன்ச் தான் இருக்கு அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும், எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இதோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 7.25 இருக்கு. இப்ப நமக்கு 5.5 இன்ச்சுக்கு மேலே தான் இதோட லென்த் இருக்கு. இப்ப இதுல 5.5 இன்ச் நான் நோட் பண்ணிருக்கேன் இல்லையா நம்ம மார்க் பண்ற ப்ளவுஸ்ல. இப்ப இந்த 5.5 இன்ச்ல இருந்து ரெடி அளவுல இருந்து 5.5 இன்ச்ல இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்ல மார்க் பண்ணி விடுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த 5.5 இன்ச்ல இருந்து இதோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதோடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 5.25 இருக்கு.
இங்க இருந்து 5.5 இன்ச் எடுத்தோம் இல்லையா, இந்த 5.5 இன்ச்ல 5.25 இருக்கு. இப்ப இந்த 5.25ஓட 1.5 இன்ச் சேர்க்கணும் நம்ம. இப்ப உங்களுக்கு பிளவுஸோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 இன்ச் தான் இருக்கு, இல்ல 5.5 இன்ச் தான் இருக்கு அப்படின்னா அதோடைய அகலத்தை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 5 இன்ச் தான் இருக்கு அப்படின்னா இதோடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு, இப்ப 5.25 இன்ச் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் லென்த் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வித்து எடுத்துக்கோங்க. இப்ப 5.25 இருக்கா, இந்த 5.25ஓட நம்ம வந்து 1.5 இன்ச் சேர்க்கணும். நம்ம 1.5 இன்ச் சேர்த்தோம் அப்படின்னா 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். இப்ப இதைத்தான் நம்ம வந்து இந்த பிளவுஸோட ஆம்கோலுடைய ஸ்லீவோடைய ஆம்கோலோட சுற்றளவா நம்ம மார்க் பண்ணணும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம், 5.5 இன்ச் எடுத்திருக்கோம். 5.5 இன்ச்ல இதோடைய வித்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 5.25 இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்ப 5.25 இருக்கா, இந்த 5.25ஓட நம்ம வந்து 1.5 இன்ச் சேர்க்கணும். அப்ப 1.5 இன்ச் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 7.25 இன்ச் வரும். இப்ப இந்த 7.25 இன்ச் தான் இதோடைய ஆம்கோலுடைய சுற்றளவு எடுக்குமோ. ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க கரெக்டா 8.25 இன்ச் இருக்கு. அப்போ 1 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. எக்ஸாக்டா வேணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்க எடுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப 7.25 இன்ச் தான் இந்த பிளவுஸோடைய ஸ்லீவோட ஆம்கோலோட லென்த். இப்ப நம்ம தையலுக்காக விட்டோம் இல்லையா, அதுல இருந்தே நம்ம 7.25 இன்ச் வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சா. இப்ப இந்த பிளவுஸோட ஸ்லீவ்ல பாட்டம் உடைய அகலம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். இந்த மாதிரி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இங்க எடுத்து விட்டுட்டு இங்க இருந்து டேப்பை வச்சுட்டு அளவிடுங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 5.25 இன்ச் இருக்கு. இந்த 5.25 இன்ச்சை நம்ம கரெக்டா பாட்டம்ல இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுல எவ்வளவு வந்து இந்த இடத்துல மைனஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்ம இதை வச்சு பார்க்கலாம். கரெக்டா இந்த பாட்டம்ல இருந்து இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல் பிடிச்சிருக்கிறது வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல 4.5 இன்ச் இருக்கு. இந்த 4.5 இன்ச்சை இப்ப இந்த 4.5 இன்ச்சை நீங்க அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸா வச்சு மார்க் பண்ணாதீங்க. கரெக்டா இந்த லைன் நம்ம 7.25 இன்ச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி 7.25 இன்ச்சை கீழே பாட்டம்ல இருந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு கரெக்டா அதுல இருந்து இந்த 4.5 இன்ச்சை வச்சீங்க அப்படின்னா நமக்கு ஈவனா வரும். இந்த கோட்டுக்கு நேரா இருக்கும். இந்த நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா 7.25, அதுக்கு நேரா வரும். இப்ப இந்த 4.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப இங்க இருந்து லைன் எடுத்துக்கலாம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதை நீங்க அளந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப 5 இன்ச் இருக்கா, நமக்கு இங்க இருந்து வைக்கும் போது 4.5 இன்ச் இருந்துச்சு. இப்ப இங்க இருந்து வைக்கும் போது 5 இன்ச் இருக்கு. இப்ப நமக்கு தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்தே தான் நமக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து கரெக்டா ஒரு 1.5 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த 1.5 இன்ச் கரெக்டா இருக்கும். அதாவது நம்ம இந்த இங்க இருந்து கர்வ் எடுக்க போறோம். இதுக்கு நமக்கு 1.5 இன்ச் வச்சாலே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேல் எடுத்துட்டு இங்க நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த லைன்ல இருந்து ஸ்கேல இப்படி வைங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கோடு கிராஸா போட்டாச்சு. இந்த 1.5 இன்ச் டச் பண்ணிட்டு வர மாதிரி கோடு போட்டாச்சு. இப்ப இந்த மாதிரி லைன் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து இந்த கர்வ் வந்து வரைகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கர்வ் ஸ்கேலை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த கர்வ் வரையும் போதெல்லாம் ஈஸியா மார்க் பண்ண முடியும். இந்த ஸ்கேல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வீடியோலயே டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த கர்வ் இந்த கொஞ்சம் ப்ராடா வந்திருக்கு இல்லையா, இந்த நுனி பகுதி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்ல, அதாவது இந்த சைடு வர மாதிரியும், இந்த கர்வ் வந்து ஷார்ப் வந்து கம்மியா இருக்கு இல்லையா, இது வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரியும் நம்ம வைக்கணும். இது எப்படி வைக்கணும்னா, நம்ம இந்த 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்தா இந்த ஸ்கேல கிராஸா வச்சு கோடு போட்டிருக்கோம். கரெக்டா இந்த 1.5 இன்ச்சை வந்து இந்த கர்வ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த 1.5 இன்ச்ல இருந்து இந்த மாதிரி கர்வா வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்து வைக்க கூடாது, இந்த மாதிரி நீங்க வச்சு பார்த்தாலே தெரியும். இப்ப இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ள தள்ளி போயிருக்கு. அதே மாதிரிதான் நமக்கு இந்த சைடும் இந்த 1/4 இன்ச் வந்து உள்ள தள்ளி போன மாதிரி இருக்கும். நீங்க இதை கையிலே கூட மார்க் பண்ணலாம். உங்களுக்கு கையில வரல அப்படின்னா இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்வ் வந்து நமக்கு அழகா கிடைச்சிருச்சு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில தள்ளி போன மாதிரியும், இதுல ஒரு 2 பாயிண்ட் வந்து உள்ள தள்ளி போன மாதிரியும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும்.
இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஏதாவது ஒரு சைடு, அதாவது ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கைக்குழி வந்து குடஞ்சு விட்டோம் இல்லையா ஸ்லீவ்ல, அந்த கைக்குழி வந்து எப்படி இந்த ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வைக்கிற மெஷர்மெண்ட் தான், ஆனா நமக்கு இந்த கர்வ் மட்டும் தான் நம்ம இந்த ஸ்கேலை யூஸ் பண்றோம். இதுல நமக்கு 1/2 இன்ச் கிடைக்குமா இல்ல 1/4 இன்ச் கிடைக்குமான்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்றதை பொறுத்து தான். இப்ப 1/2 இன்ச் வந்து நமக்கு கர்வ் கிடைக்கும் அப்படின்னா அந்த கர்வ் வந்து கரெக்டா அந்த 1.5 இன்ச்ல இருந்து இது வரையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பக்கத்துல வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு 1/2 இன்ச் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து கர்வுக்காக நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கைக்குழி வந்து வெட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் 1/4 இன்ச் தான் இந்த கைக்குழி வந்து குடஞ்சு வெட்ட போறேன், ரொம்ப எல்லாம் வெட்டல. நீங்க 1/2 இன்ச் விடுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கரெக்டா அந்த 1/2 இன்ச் கிட்ட ஸ்கேல் கனெக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுவே நமக்கு கரெக்டா இருக்கும். நான் 1/4 இன்ச் வந்து இந்த கைக்குழி வெட்டுறனால இப்ப இந்த மாதிரி ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு கர்வ் மட்டும் வரைஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வெட்டிடலாம். நம்ம இந்த போட்டோம் இல்லையா, இந்த கர்வ் வந்து நம்ம வெட்டிடலாம். இந்த சைடு தையலுக்காக வந்து நம்ம 1 இன்ச் வந்து விடணும். இந்த மாதிரி ஒரு இன்ச் வந்து தையலுக்காக ஸ்லீவ்ல நம்ம விடணும் இல்லையா. இப்ப இதை விட்டாச்சு. இதை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே நீங்க கட் பண்ணிட்டு வாங்க. இப்ப இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆம்கோலோட லென்த் கிட்ட நீங்க அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டருக்கு நேர ஒரு சின்ன அர்க்காட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டிங் வந்து ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு பாருங்க. இப்ப கிளாத் அப்படி எடுத்து விட்டுட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த சைடு வந்து இது வந்து பேக் பார்ட் இல்லையா, இப்ப ஃப்ரண்ட்ல தான் நம்ம ஸ்லீவ் வந்து வெட்டணும். அதாவது இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம பாடி பார்ட்டுக்கு நம்ம வந்து கப் ஷேப் எல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த சைடு தான் அந்த ஸ்லீவை வந்து நம்ம வைக்கணும். ஏன்னா அதுதானே நமக்கு முன் பக்கமா வரும். அப்ப இதுதான் நமக்கு ஃப்ரண்ட். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த மாதிரி நோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு அழகா நம்ம கர்வா வரணும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சு இப்படி வெட்டாம வெட்டும் போதே நீங்க அழகா கர்வா வெட்டிருங்க. இப்ப இந்த மாதிரி நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த கர்வ் வெட்டி எடுத்துட்டேன். வெட்டின இடத்துக்கு நேரா ஒரு சின்ன அர்க்காட் பண்ணிட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த சைடு வந்து வெட்டியிருக்கோம்னு நமக்கு தெரியும். இப்ப அவ்வளவுதாங்க, ஸ்லீவ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ல நிறைய பேர் கேக்குறீங்க, எப்படி சிஸ்டர் அவங்க வந்து 1/2 இன்ச் விட்டுருக்காங்களா இல்ல 1/4 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்காங்களான்னு கேக்குறீங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வந்து பிளவுஸ் அளவு பிளவுஸ் இருக்கு இல்லையா, அளவு பிளவுஸ இந்த மாதிரி முன்பக்கம் பார்த்து வைங்க. அளவு பிளவுஸ முன்பக்கம் பார்த்து ஈவனா இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா ஃப்ரண்ட்ல, இந்த டாட்டுக்கு இந்த மாதிரி கையை ஒரு விரல் மட்டும் வச்சுட்டு இப்படி பிளவுஸை எடுத்து விட்டுட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்ப இந்த டாட் வந்து இங்க வருது. இப்ப வந்து இது வந்து நான் தையலுக்காக விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா. இப்ப இந்த இடத்துல ரெடி அளவு வருது இல்லையா, இந்த மாதிரி வச்சு பார்த்து கூட நீங்க அந்த அளவை வந்து கண்டுபிடிக்கலாம். நீங்க வந்து அளவு ப்ளவுஸ்ல வந்து 1/4 இன்ச் தான் விட்டுட்டு வெட்டியிருப்பாங்க. ஆனா நீங்க 1/2 இன்ச் விட்டுட்டு வெட்டுனீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்து இழுத்து பிடிச்சிட்டு நிற்கும். அதனாலதான் இந்த ஃபால்ட் வருது. உங்களுக்கு எக்ஸாக்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு பார்த்து நீங்க அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ வந்து ஸ்லீவ்ல உள்ள அடக்கி வெட்டிக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க வருது, இந்த மாதிரி வருது. இப்ப நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் தான் விட்டுருக்கோம். நம்ம 1/2 இன்ச் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிடிக்கும் போது நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சை விட்டுட்டு இங்க பிடிச்சிருவோம், அதாவது இந்த இடத்துல பிடிச்சிருவோம். அப்ப நமக்கு ஸ்லீவ் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால நீங்க இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்து நீங்க அதுக்கப்புறம் இந்த கர்வ் வந்து வெட்டிக்கோங்க. இப்ப அவ்வளவுதான், ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் தான் எடுக்க போறோம். இப்ப இந்த சைடு பேக் எடுத்தாச்சு, இந்த சைடு ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்ப சென்டர்ல தான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போறோம். இப்ப இந்த பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வெட்ட போறது கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங்னா என்ன, ஸ்ட்ரைட் கட்டிங்னா என்னன்னா, ஸ்ட்ரைட்னா கிளாத் அந்த மாதிரி நம்ம இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இழுவையுமே கொடுக்காது. பேக் பார்ட்டை வச்சுதான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்பயுமே கட் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டு வைக்கணும் அப்படின்னா அது ஸ்ட்ரைட் கட்டிங். கிராஸ் கட்டிங்கிறது பேக் பார்ட்டை நம்ம இந்த மாதிரி கிராஸா போடணும். இப்ப இது இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இழுவை கொடுக்கும் இல்லையா, ரப்பர் மாதிரி இந்த மாதிரி வரும். இப்ப இதுதான் கிராஸ் கட்டிங். இதையுமே சிலர் என்ன பண்றீங்க அப்படின்னா கிளாத் பத்தலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சு கட் பண்றீங்க. அப்படி வச்சீங்க அப்படின்னா கப்போட ஷேப்பே நமக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனாலதான் சொல்றது, 40 சைஸ்க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து 1 மீட்டருக்கு குறையாம கிளாத் வாங்கிக்கோங்க. அப்பதான் நம்ம அந்த ஃப்ரண்ட்ல எல்லாம் விட்டு போடாம நல்லா நீட்டா வந்து கட் பண்ண முடியும். இப்ப பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸ்ல வைக்கணும்.
நல்லா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல் கிராஸில் இருக்கணும். இங்கேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா ஃபுல் கிராஸில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேலை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சா எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குமோ அதே மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு கிளாத் இருக்கணும், எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும், இங்கேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும், மேலேயும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஷோல்டரோட உயரத்தை வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸோட உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி ஆம்கோல் இந்த கர்வ் பகுதியை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்ல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே அழகா ட்ரேஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த சைடும் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சும்மா டாட் டாட்டா கூட நீங்க போடுங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கழுத்தோடைய ரெடி அளவு இருக்கு இல்லையா, அந்த ரெடி அளவுக்கு நேர ஒரு சின்ன மார்க் மட்டும் இப்படி கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேக் பார்ட் எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு மார்க் பண்ணதெல்லாம் கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணி விடுங்க. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா ரெடி அளவு தான். பேக் பார்ட்ல வந்து நம்ம தையலுக்காக விட்டு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக் பார்ட்ல தையலுக்காக விட்டது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல தையலுக்காக கிடைச்சிரும். இது வந்து தையலுக்காக விட்ட அளவு தான். அதே மாதிரி ஆம்போலும் நமக்கு தையலுக்காக விட்டாதான். இதுல எதுவுமே நம்ம தையலுக்காக ஃப்ரண்ட் பார்ட்ல விட தேவையே இல்லை. ஆனா இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு 1/2 இன்ச் விடணும். எதனால சொல்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்ல இந்த கப் ஷேப் பிடிப்போம் இல்லையா, இங்க 3 டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் பிடிக்கும் போது நமக்கு கிளாத் கொஞ்சம் சுருங்கிடும். அப்ப இந்த இடம் பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி போயிடும். அப்ப அதுக்கு ஈவனா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். 1/2 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த கழுத்தோடைய ரெடி அளவை மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா, அதுக்கு நேர ஸ்கேல வச்சு ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. கிளாத் வந்து நமக்கு சுருக்கம் இருக்கக்கூடாது. இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் பேக் பார்ட்ல தையலுக்காக விட்டது தானே நம்ம அப்படியே மார்க் பண்ணிருக்கோம். அப்ப ரெடி அளவையும் நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா, அப்ப 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப ஸ்கேல் வச்சு கோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோடைய கழுத்தோடைய நீளம் எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல ஹூப்பட்டி சைடு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அளவுகளுமே நம்ம எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு ஷோல்டர் வந்து நமக்கு நேரா இருக்கணும். அதுக்கு நேரா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஈவனா எடுத்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேல் எடுத்துட்டு கரெக்டா இங்க இருந்து இந்த ஸ்கேலை சென்டரா வச்சுக்கோங்க. நம்ம எப்படி பேக் பார்ட்ல லென்த் பேக் நெக்கோட லென்த் எடுத்தோமோ அதே மாதிரிதான் ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்தும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஸ்கேலை வச்சுட்டு கரெக்டா இந்த ஷோல்டர்ல இருந்து டேப் அந்த மாதிரி வச்சு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் வருது. இந்த ஃப்ரண்ட் கழுத்தோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச். இந்த 4.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணலாம். இப்ப கரெக்டா இந்த 4.5 இன்ச்சை இந்த மாதிரி ரெடி அளவுல வச்சுதான் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளவுஸ்ல இப்ப 4.5 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு தச்சதுக்கு அப்புறம் தான் அந்த 4.5 இன்ச் எடுத்தோம். அப்ப நம்ம வந்து ரெடி அளவுல வச்சுதானே 4.5 இன்ச் எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி ரெடி அளவுல இருந்து 4.5 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இத எல் ஷேப் எடுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி எல் ஷேப் எடுத்ததுக்கப்புறம் கர்வுக்காக நான் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் நல்லா க்ளோஸ் நெக்காக போடுறீங்க அப்படின்னா 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் நார்மலாக நீங்கள் வந்து கழுத்து வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் வச்சுட்டு அந்த 1/2 இன்ச்சை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி அந்த கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கர்வ் வரைஞ்சிக்கலாம். கர்வ் வரையும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து உள்ளே தள்ளி போன மாதிரி தான் நம்ம கர்வ் வரையணும். அந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல இந்த பாயிண்ட்டை மட்டும் உள்ளே தள்ளி போன மாதிரி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அழகாக மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஒரு இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ தள்ளி தான் நமக்கு உள்ளே தள்ளி போன மாதிரி வரணும். இப்போ கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. வரையும் போது நல்லா டார்க்காகவே மார்க் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு ஆப்போசிட்லேயும் ட்ரேஸ் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கழுத்தோடைய அகலம் வந்து எதோட முடியுதுன்னு நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸை ஈவனாக ஷோல்டர் ரெண்டையும் ஈவனாக எடுத்து விட்டுட்டு நம்மளோட ரெடி அளவு இருக்கு இல்லையா, அந்த ரெடி அளவையும் அளவு ப்ளவுஸில் உள்ள ரெடி அளவையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி 1/2 இன்ச் பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் உள்ளே தள்ளி போன மாதிரி இருக்கணும்.
அது மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி முன்னாடி வந்து கழுத்தை வந்து இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அந்த கர்வ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க கர்வ் மேலே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு முன்னாடி பட்டி இருக்கு இல்லையா, இந்த பட்டியோட ரெடி அளவை அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அளவு ப்ளவுஸில் என்ன அகலத்தில் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். அதனால தான் ப்ளவுஸை வச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை இப்போ இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவு. இப்போ நம்ம பட்டி பீஸ் வந்து ஃப்ரண்ட்லலாம் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு அரை இன்ச் விடணும் இல்லையா, ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச் விடணும். இந்த மாதிரி அரை இன்ச் விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட பட்டியோட லென்த்து தான் அளவு எடுக்க போகிறோம். கரெக்டாக கழுத்துலேருந்து கீழே இந்த பட்டி இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டையும் பட்டி பாட்டையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5.5 இன்ச் இருக்குது. இந்த 5.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணியிருக்க ப்ளவுஸில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த கழுத்துலேருந்து நீங்கள் அந்த 5.5 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 இன்ச் விடணும். இந்த டாட்டுக்கு வந்து நம்ம பிடிக்கிறதுக்காக 1/4 இன்ச் விடணும். அதே மாதிரி நம்ம பிடிக்கிற ப்ளவுஸில் வந்து 1/4 இன்ச் வந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டியையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்காக ஒரு அரை இன்ச் விடணும். அந்த அரை இன்ச்சை நம்ம இந்த மாதிரி கீழே விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1/4 இன்ச்சையும் அரை இன்ச்சையும் நம்ம தையலுக்காக விட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டியிலேருந்து அந்த முன்னாடி பட்டி பீஸ்லேருந்து அந்த சென்டரில் பஸ்ட்டுக்கிட்ட நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அகலம் வந்து இதில் 2.5 இன்ச் இருக்குது. இந்த அகலத்தை கீழேருந்து நம்ம அதே மாதிரி கீழேருந்து இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் வைக்காமல் ஒரு மீடியம் கிராஸில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட்டோடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த பஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க வரையும் மேல ஷோல்டர்ல இருந்து இந்த பஸ்ட் பாயிண்ட் வரையும் இந்த டாட்டோடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஹூக் பட்டி சைடே எடுத்துட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டரை கரெக்டா இந்த எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்காங்க இல்லையா, அது வரையுமே நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட், இந்த நிப்பிள் பாயிண்ட்டை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு அழகா இந்த மாதிரி கர்வ் கிரியேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்பவும் இழுத்து பிடிச்சிடக்கூடாது. ஒரு நார்மல் மீடியம் வந்து இந்த மாதிரி லைட்டா மீடியமா நம்ம இழுத்து பிடிக்கணும். இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டா இந்த ஷோல்டர்ல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி அளவு எடுத்துருவாங்க. இப்ப நிப்பிள் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. நமக்கு நிப்பிள் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இப்ப இது வரையும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். இது வரையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10.5 இன்ச் இருக்கு. கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச் இருக்கு. இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து 10.5 இன்ச் கிட்ட இருக்கு. இந்த மாதிரி கிளாத்தை கீழே போட்டு நீங்க வந்து அளவு எடுத்து பாருங்க, நமக்கு கரெக்டா வரும். ரொம்ப இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு அளவு மாறிடும். இந்த மாதிரி கரெக்டா அதே மாதிரி டேப் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு எடுக்க கூடாது. அந்த நம்மளுடைய கிளாத் வந்து எந்த இடத்துக்கு கிராஸ் ஆகி இருக்கோ அதோடைய இதுக்கும் நம்மளும் போய் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச் இருக்கு. இந்த 10.5 இன்ச் வந்து நம்மளோட ஷோல்டர் வந்து அப்பெக்ஸ் வரை இருக்கக்கூடிய அளவு. அப்ப இந்த 10.5 இன்ச்ல இருந்து கீழே இந்த பட்டி பீஸும் ஃப்ரண்ட் பார்ட்டும் இந்த அப்பெக்ஸ் இந்த பட்டி பீஸ் இந்த இருக்கு இல்லையா, பஸ்ட் பாயிண்ட், இந்த பஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வரை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் இருக்கு. அப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ஷோல்டர்ல இருந்து நிப்பிள் பாயிண்ட் வரையும் 10.5 இன்ச் எடுத்தோம். அப்ப இங்க இருந்து இந்த 2.5 இன்ச்சை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப ஷோல்டர்ல இருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் வரையும் 10.5 இன்ச் எடுத்தோம். இப்ப அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து பஸ்ட் பாயிண்ட் வரையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2.5 இன்ச் இருக்கு. அப்ப மொத்தம் 13 இன்ச். இங்க ஷோல்டர்ல இருந்து பஸ்ட் பாயிண்ட் வரையும் நமக்கு 13 இன்ச் இருக்கு. இப்ப இந்த 13 இன்ச் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா கரெக்டா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர்ல ஒரு 1 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அகலத்தை மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து இந்த 13 இன்ச்சை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த 13 இன்ச் பாத்தீங்க அப்படின்னா இங்க வருது, கரெக்டா இந்த இடத்துல வருது. இப்ப இங்க இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ரஃபா அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க 13.5 இன்ச்சுக்கு நேரா. இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு ஹூக் பட்டி சைடு இந்த டாட்டோடைய அகலம் கரெக்டா இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இதோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இதோடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச் இருக்கு. இந்த 3/4 இன்ச்சை நம்ம எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இங்க இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச்ல தான் நம்ம இந்த 3/4 இன்ச்சை வந்து வைக்கணும். அந்த 2.5 இன்ச்சை ஒட்டி கரெக்டா இந்த 13 இன்ச்சை டச் பண்ற மாதிரி
இடத்துக்கிட்ட 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப வந்து மேல ஷோல்டர்ல இருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை நம்ம எவ்வளவு எடுத்தோம்? 10.5 இன்ச் எடுத்தோம் இல்லையா? அந்த 10.5 இன்ச்ச ஒரு மார்க் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய அளவு ப்ளவுஸ்ல இந்த நிப்பிள் பாயிண்ட இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. இப்ப ஃபோல்டு பண்ணிட்டு இதோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் இருக்கு. இதோடைய அப்பெக்ஸ் பாயிண்டோட அகலம் பாத்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் இருக்கு. இந்த 3.5 இன்ச்ச இங்க இருந்து அதே மாதிரி வச்சுட்டு இந்த 3.5 இன்ச் இந்த ரெடி அளவுல இருந்து வைக்கணும். இந்த தையலுக்காக விட்டதுல இருந்து வைக்க கூடாது. இந்த ரெடி அளவுல இருந்து இந்த 3.5 இன்ச்ச இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது வந்து நம்ம வந்து எந்த இடத்துல அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா வரணும், இதோடைய அகலத்தை தான் நம்ம நோட் பண்ணிருக்கோம். இப்ப இதோடைய அகலம் பாத்தீங்கன்னா இங்க வருது. இப்ப இந்த லைனை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு கிராஸ். இப்ப இந்த லைனையும் இந்த கிராஸோடைய அப்பெக்ஸ் பாயிண்டோட லென்த்தையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வி ஷேப் எடுக்க போறோம். இப்ப அவ்வளவுதாங்க. இப்ப இந்த சைடுல உள்ள லென்த் எவ்வளவுன்னு பாத்திரலாம். அளவு ப்ளவுஸ்ல அதே மாதிரி ஹூக் பட்டி சைடு எடுத்துட்டு கரெக்டா இந்த ஆம்போல் இருக்கு இல்லையா, கர்வ், இதுல இருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணிருக்கிறது வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச் இருக்கு. இந்த 6.5 இன்ச்ச நம்ம வந்து இப்படியே ஃபுல்லா வச்சு மார்க் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த அளவு ப்ளவுஸ்ல நம்ம வந்து ரெடி அளவுல இருந்து தானே எடுத்தோம். இப்ப இது வந்து ரெடி அளவு தான். இதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிறதா தையலுக்காக 1/2 இன்ச். அப்ப நம்ம ரெடி அளவுல இருந்து எடுத்த அளவை அப்படியே நம்ம வந்து 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு ரெடி அளவுல இருந்து தான் இந்த 6.5 இன்ச் நம்ம வைக்கணும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விடணும். இதுவும் ரெடி அளவு, இதுவும் ரெடி அளவு. அப்ப இங்கேயும் தையலுக்காக 1/2 இன்ச் விடணும், மேலையும் நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விடணும். இப்ப இங்க 1/2 இன்ச் விட்டு நம்ம 7 இன்ச் அங்க இருந்து மார்க் பண்ணியாச்சு. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைனையும் இந்த பஸ் பாயிண்டோட லைனையும் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்ப அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த கர்வ்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 2.5 இன்ச்சோ இல்ல 2 இன்ச்சோ, இப்ப நான் இதுல 2.5 இன்ச் மார்க் பண்ணி லைட்டா தேவைப்படுறவங்களுக்கு நீங்க பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நீங்க விட்டுருங்க. நீங்க அளவு ப்ளவுஸ வச்சு இந்த மாதிரி வச்சு பார்த்தாலே தெரியும் இந்த அளவு ப்ளவுஸ்ல வந்து விட்டுருக்காங்களா, கட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியும். உள்ளடக்கி ஃப்ரண்ட் பார்ட்ல வெட்டியிருக்காங்களான்னு தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் ஹூக் பட்டி சைடு வச்சுட்டு இந்த இடம் இருக்குல்ல, அந்த கர்வ் இருக்குல்ல ஃப்ரண்ட்ல, இந்த கர்வ் பகுதியில கரெக்டா இந்த டாட்டுக்கு ஒரு 2 இன்ச் முன்னாடி வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து உள்ளடக்கி வெட்டியிருக்காங்களா வெட்டலையா அப்படின்னு தெரியும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரெடி அளவு இல்லையா, இது வந்து ரெடி அளவு, இது வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா உள்ளடக்கி வெட்டலை. இந்த மாதிரி நீங்க அளவு ப்ளவுஸ்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளடக்கி விட்டுங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி 1/2 இன்ச்சோ இல்ல 1/4 இன்ச்சோ வந்து உள்ளடக்கி விட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்துல ரொம்ப கப் அடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி தேவைப்படும். உங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே உள்ளடக்கி விட்டணுமா அப்படின்னு. நீங்க அளவு ப்ளவுஸ்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்ப அவ்வளவுதாங்க. ஃப்ரண்ட் பார்ட்ல எல்லா அளவுகளுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த சென்டர்ல பிடிக்கக்கூடிய டாட்டும் ஆம்கோலுடைய டாட்டும் நம்ம இந்த பஸ்ட் பாயிண்ட்ல வந்து சென்டர் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த டாட்டை பொறுத்து தான் இந்த சென்டர் டாட்டும் இந்த ஆம்கோலுடைய டாட்டுமே நம்ம பிடிக்கணும். நீங்க வந்து இப்பவே மார்க் பண்ணி நீங்க வந்து டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் வரும். அதனால இந்த டாட்டை மட்டும் நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அவ்வளவுதாங்க. நம்ம கட்டிங் போட்டுடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து 1/4 இன்ச் வந்து நம்ம விடணும் இல்லையா தையலுக்காக, நம்ம பேக் பார்ட்ல எப்படி 1/4 இன்ச் விட்டோம் அதே மாதிரி டாட் டாட்டா விட்டுட்டு வந்துருங்க. இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணியாச்சு. இதையுமே நம்ம மடிச்சு ஓரமா வச்சிடலாம்.
நிறைய பேர் கேக்குறீங்க, பட்டி பீஸ் வந்து நம்ம வெட்டுறோம் இல்லையா சிஸ்டர், அந்த பட்டி பீஸ் வந்து நான் அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற மாதிரி ஒண்ணு கம்மியாயிருது, இல்ல அப்படின்னா அதிகமாயிருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து இந்த பட்டி வந்து நம்ம எப்படி கரெக்டா நம்ம கட்டிங் போட்டு வந்து ஸ்டிச் பண்றோமோ அதை வச்சுதான் நமக்கு வந்து இந்த ஆம்போல்ல இந்த பிளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த பிளஸ் வந்து கரெக்டா அந்த ஸ்லீவ் வந்து ரெண்டும் ஒண்ணு போல வரும். அது வந்து நம்ம பட்டி கொடுக்குற லென்த்தை வச்சுதான் அந்த அதுவுமே நமக்கு ரொம்ப முன்ன பின்னா வரும். பட்டி எப்படி கரெக்டா மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். பட்டி பீஸ்க்காக நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 கிளாத் தான் இருக்கு, அதுக்கு மீறி எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா நீங்க லைனிங் கிளாத் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல இந்த பேண்ட் கிளாத் ஜீன்ஸ் கிளாத் போட்டு நீங்க ஸ்டிஃப்னஸ்க்காக கொடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி 2 கிளாத் இருக்கு. நான் இதுக்கப்புறம் லைனிங் கிளாத் போட்டு அட்டாச் பண்ணணும். இப்ப இதை பட்டிக்காக எடுத்துக்கோங்க. இது எப்படி மார்க் பண்றது நான் அப்புறம் சொல்றேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் நம்ம வந்து கழுத்துல வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சுட்டு இருப்போம் இல்லையா, கிராஸ் பீஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா லப்பர் மாதிரி வரணும். இப்படி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். இது வந்து பா நெக் வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து நம்ம கழுத்தை அடிச்சு திருப்பணும். நீங்க யூ நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் வைக்கணும். கிராஸ் பீஸ்க்கு நீங்க இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டா 1 இன்ச் இருக்கும். இதை இந்த மாதிரி வச்சுட்டு கிராஸா இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். கிளாத்துமே நமக்கு மிச்சம் வராது, கரெக்டா இருக்கும். இப்ப இதை நம்ம கட் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் இப்ப கட் பண்ணியாச்சு. இது ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்ல வந்து பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வச்சுக்கோங்க. இப்ப பட்டி பீஸ் எப்படி பர்ஃபெக்டா வந்து நம்ம கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்ப பட்டி பீஸ்க்கு நமக்கு கிளாத்தோடைய லென்த் பாத்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சுக்கு குறையாம எடுத்துக்கோங்க. இதுல வந்து 13 இன்ச் இருக்கு, தாராளமா நம்ம எடுத்துக்கலாம். நீங்க 10 இன்ச்சுக்கு கம்மியா மட்டும் எடுத்துறாதீங்க. அதே மாதிரி அகலம் பாத்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சாவது நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி 5 இன்ச்சுக்குள்ள எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பட்டியோட லென்த் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க 6 இன்ச் இல்ல 7 இன்ச் கூட எடுத்துக்கலாம். இது வந்து பட்டியோட சைஸ் கம்மியா இருக்கிறனால நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்ப இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் பாட்டம்ல இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் பக்கம்னு வச்சுக்கோங்க. எது நீங்க ஃப்ரண்ட் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இல்ல இந்த இடத்துல எல்லாம் கிளாத் கொஞ்சம் கம்மியா இருக்கனால நான் இந்த சைடு பார்த்து ஃப்ரண்டா எடுத்துக்கிறேன். இப்ப இது ஃப்ரண்ட் பாத்தீங்க. இப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் வந்து நம்ம விடணும். ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக இந்த 1 இன்ச் வந்து நம்ம விட்டுட்டு மடிச்சடிப்போம் இல்லையா, அதுக்காக இந்த 1 இன்ச்ச விடுறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கர்வோடைய லென்த் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு முதல்ல பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இப்ப பேக் பார்ட் எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஃப்ரண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் வந்து நம்ம இப்படி புடிச்சிருவோம். இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மாதிரி புடிச்சுக்கோங்க. இப்ப புடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி புடிச்சிட்டு இந்த கப் ஷேப்பை மட்டும் தூக்கி விடுங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கர்வ் வந்து கிரியேட் ஆகும். இதை புடிச்சிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் மேல ஏத்தியும் இது கொஞ்சம் இறக்கியும் நமக்கு போயிருக்கும். இதை அப்படியே வச்சு நம்ம பேக் பார்ட்ல அப்படியே வெட்டு போறோம். கரெக்டா ஷோல்டர் ரெண்டையும் ஈவனா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி ஆம்கோல்லையும் ஈவனா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம ஷோல்டரையும் ஈவனா வச்சிடணும். அதே மாதிரி ஆம்கோலையும் ஈவனா வச்சுட்டு இந்த டாட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த 2 டாட்டையும் மட்டும் இந்த மாதிரி புடிச்சிட்டு இப்படி மேல் பக்கமா எடுத்து விட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கர்வா சரிவா வரும். இந்த இடம் மேல ஏத்தி போன மாதிரியும் இது வந்து உள்ள தள்ளி போன மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஆம்போல ஈவனா வச்சுக்கோங்க. ஆம்போல் வந்து முன்ன பின்னா இருக்கக்கூடாது. அதுலயும் நம்ம முன்ன பின்னா இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் ஏத்த இறக்கமா போயிடும். இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப நம்மளுடைய பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, பட்டி பீஸ ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இத கரெக்டா இந்த 2 இன்ச் நம்ம தையலுக்காக விட்டோம் இல்லையா, இந்த 2 இன்ச்சும் நம்ம இங்க 1 இன்ச் விட்டோம் இல்லையா, இதுவும் ஈவனா இருக்கணும். கீழே வந்து திருப்பி பாத்துக்கோங்க. இப்ப ஈவனா அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கட்டும். அப்பதான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விடும்போது நமக்கு ஈவனா வரும். இந்த மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து நம்மளோட பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. இப்ப இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு உள் பக்கமா திருப்பி விடுங்க. இந்த பட்டி பீஸை உள்ள இப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு
நம்ம ஃப்ரண்ட்டை பட்டிக்கு மேல போட்டுக்கலாம். இப்ப இந்த டாட்டை கரெக்டா ஈவனா எடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல திருப்பி விடுங்க. இப்ப இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ் இருக்கும். அந்த கர்வை அழகா நீங்க அப்படியே மார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மார்க் பண்றீங்க அப்படின்னா நமக்கு பிளவுஸ்ல ஜாயிண்ட் போடும்போது நமக்கு முன்ன பின்ன ஸ்லீவ்ல வராது. பட்டியோட அளவும் பர்ஃபெக்டா இருக்கும். முன்னையும் இருக்காது, பின்னையும் இருக்காது. நம்ம பேக்குக்கு ஈவனா பட்டி பீஸும் ஈவனா இருக்கும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இதுவுமே நமக்கு ரெடி அளவு தான். இப்ப பட்டியில பாத்தீங்க அப்படின்னா இது ரெடி அளவு. இப்ப நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துடலாம். இப்ப இதுல இந்த மாதிரி கர்வா இருக்கு இல்லையா, நம்ம அந்த மாதிரி பட்டி பீஸ இப்படி 1 இன்ச் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கரெக்டா ஆயிரும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இது வந்து ரெடி அளவு. இப்ப நம்ம தையலுக்காக விடணும் இல்லையா, அப்ப தையலுக்காக இந்த மாதிரி அந்த போட் ஷேப்ல 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அவ்வளவுதான், நம்ம இதை கட் பண்ணிடலாம். இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு போட் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி நம்ம பட்டி கட் பண்றோம் அப்படின்னா நமக்கு பிளவுஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. நம்ம எப்படி பர்ஃபெக்டா கட்டிங் போட்டு நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம விட்ட அளவுகளை மட்டும் நம்ம கரெக்டா 1/2 இன்ச் விட்டாலும் சரி, இல்ல 1/4 இன்ச் விட்டாலும் சரி, எவ்வளவு விட்டோமோ அதை கரெக்டா புடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டா வந்துருங்க. கட்டிங் போடுறது மட்டும்தான் கஷ்டம், ஸ்டிச்சிங் போடுறது ரொம்பவே ஈஸி. இப்ப இந்த மாதிரி பட்டி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்ப இதை நம்ம ரெண்டா எடுத்துக்கலாம். ரெண்டா எடுத்துட்டு இப்ப ஃப்ரண்ட்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கணும். இது வந்து நமக்கு பேக் சைடு போற மாதிரி வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி பட்டியை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாத்லயும் 2 லைனிங்கோ இல்ல நீங்க வந்து ஜீன்ஸ் கிளாத் கொடுத்து ஆட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பட்டி பீஸா கட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, இந்த பிளவுஸோட ஃபுல் கட்டிங் வீடியோ நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா நுணுக்கங்களுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க வந்து விட்ட அளவுகளை மட்டும் கரெக்டா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு, பட்டி பீஸ்க்கும் நம்ம கிளாத் எடுத்தாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்து ஐப்பட்டி ஹூக் பட்டி ஸ்டிச் பண்றதுக்காக வச்சுக்கோங்க. இது வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்றதுக்காக. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எதையுமே நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கட்டிங் போட்டதுக்கு அப்புறம் கிளாத் எல்லாத்தையும் ஈவனா எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்க வந்து ஒரு அதே கிளாத்தை வச்சு இந்த மாதிரி கட்டி வச்சிருங்க. அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் கூட எந்த கிளாத்தும் வந்து மிஸ் ஆகாம அப்படியே இருக்கும். இந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.